நாங்கள் கடை போடுற கூட்டம். வெள்ளாமைக்கு வதப்புக்கும் இடையில தான் எங்கள் பொழப்பு. உழுத காட்டில் ஆட்டை பட்டி அடைச்சி ஆடு போடுற புழுக்கிய உரமாக்கி நிலத்தை பலப்படுத்துகிறது தான் எங்கள் வேலை. நிலையாமல் ஊர் ஊராக சுற்றுவோம். இப்போ கூட பொழப்பை தேடி மாமா மருதப்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்க ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்ல ஆயிட்டா வேற குடும்பத்தோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தலைவர் போடுறதுக்குள்ளே கூப்பிட்டு போகணும். ஐயாவை பார்க்கணும். அவங்க தொழுவத்தில் இருக்காங்க, அங்கே போய் பாருங்க. ஐயா யாரு மருதப்பனா? ஆமாங்க ஐயா. 100 ஆயிடுச்சியா உனக்கு? ஐயா வணக்கம் ஐயா. நானே உன்னை கூப்பிட்டுலாம் தான் இருந்தேன். சரிங்கய்யா. அறுப்பு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்மதில் கடையை போட்டு வேலைய ஆரம்பிச்சிரு. என்ன நீ கடை ஓட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் குலவரம் போடனேன். ஐயா என்ன முன்பணம் தானே? இல்லைங்க, இவங்க பேர் நல்லையா. நமக்கு தூரத்து சொந்தம். ராமநாதபுரம் ஜில்லா. மழை தண்ணி இல்லாமல் பஞ்சம் முளைக்க எங்கே வந்திருக்காங்க. இங்கே மட்டும் மழை கொட்டை ஓட்டனை கொட்டிக்கிட்டா இருக்கு. சின்ன பையன் மூத்திர மஞ்ச மாதிரி அப்படியே தூரிட்டு போய்கிட்டு இருக்கு. சரி சரி, எல்லாருக்கும் படியளக்கிற ஆண்டவன் உமக்கும் படியால காமலா போயிடுவேன். அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் நாளைக்கு நம்ம நிலத்துலேருந்து கடையை போட்டு வேலைய ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. அப்புறம் மருதப்பா, ஊர் கோடியில் நம்ம காலி இடம் கிடக்கல? ஆமாங்க. அதில் ஒரு குடிசையை போட்டுக்க சொல்லு. என்னன்னா சொல்லியா? என்னது? போங்க போய் வேலையை பாருங்க. பாருங்க ஐயா. சரி சரி வாங்க. பெரியவரே ஐயா, முத நாள் பூசையெல்லாம் போட்டு கிடைச்ச ஒரு பொங்குவீங்கல்ல? ஆமாங்க. ஆமாய்யா. நமக்கு ஒரு பங்கு எடுத்து வைங்க. வரேன். சரிங்க ஐயா. ஆத்தி யாத்தி செத்தேன். இப்போ எங்க நான் கண்டாலும் நாக்கு நமக்க ஆரம்பிச்சிருது. இந்த நாக்கை கம்பியை காய வச்சு தான் இழுக்கணும். அப்போ கூட அடங்காது. எல்லாம் இந்த கருமத்தால தான். இந்த ஒரு வாட்டி எங்க ஆத்தா? தூரமா? கடத்தெருவுக்கு தான் ஜாமாங்க வாங்கியார. நல்லையா மாமா கடை போடுறாங்கல்ல, இடைச்சோறு பொங்கத்தை நீ சூதானமாக இருந்துக்கா. வெரசா வந்துடுறான். வணக்கம் ஐயா. யாரே நீ? என்ன வேணும் உனக்கு? பக்கத்து ஊரில் கடை போட்டு பழைக்கிறாங்க. நம்ம நிலத்தில் அறுவடை முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். அடுத்த விதப்புக்கு முன்ன கடை போட்டு புழுக்க உரடிச்சா நிலமும் பிளப்படும், வெள்ளாமையும் ரெட்டிப்பாகும். உனக்கும் பொழப்பு கிடைக்குன்னு சொல்லு. அதை முதல் சொல்லியா? சரி போட்டுக்க போட்டுக்க. சரிங்க ஐயா. சரி மாப்ள வெள்ளி ஏறினா நம்மளால முடிஞ்சது. எப்படி ஒரு முட்டை அரிசி கொஞ்சம் மிச்சாதுக்கு பிரச்சனை ஆயிடாதுல. என்ன மாப்பிள முறைக்கிற? சீரசம் பாரிசுற நல்ல நைஸா இருக்கு. 2 வாயில போட்டு பார்த்தா தூக்கியாந்தே. ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற? அந்த குந்தாணி கழுத்துல கிடந்த சங்கிலி மாதிரில இருக்கு. நீங்க ஏத்த வழிக்கெல்லாம் போட முடியாது. அவன் தான் விலை கட்டாதுன்னு சொல்றான். பிறகு அவன் குட்டி பின்னாடியே தர்ற பாத்துக்கிட்டு போயா. அவன் ஏன் அரிசியை கலாண்டு போறாயா? டேய் என் அரிசி போச்சு, நாசமத்து பாருவானே. ஏடா இப்படி? ஐயா ஜத்த நில்லையா, என் அரிசி மடையை கலவாண்டு போறாயா? பெரிய மனுஷு பண்ணி ஒரு அழுத்தனா அந்த எச்சுக்கலைய பிடிச்சிடலாயா? கையில சிக்கட்டும், அவட மண்டையை உடைச்சு மாவளுக்கு வைக்கலாம். அந்த போறாயா, அந்த போற விரட்டு முடியா? ஏன் அடிபடுற? என்னையா காத்தா நல்லா தானையா இருக்கு? வேணுங்களையே அது என்னாண்டே தெரியல மாப்பிள. எங்க எனக்கு திங்கிற ஐட்டம் தான் பளிச்சுன்னு தெரியுது. அவனை விடு மாப்பிள, அவன் ஒரு சோத்தமிக்கு. இவங்க கணக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. கணக்கா இருக்கு, எம்புடு தேரும் பேச்ச மாத்திடுவாங்க. இல்லன்னு தாளிச்சு கொட்டிடுவாங்க. மாப்பிள பொங்கி திங்க அரிசி இருக்கு, குடிக்க சாரா இருக்கு, கடிச்சுக்க நல்லா குருமா இருந்தா நல்லா இருக்கும்ல.
குறும்பாடு என்ன விலைக்கு தெரியும்ல? காசு வச்சிருக்கியா? அடக்கு இருக்கு பல. எந்த புள்ளடா நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்? அதுக்கும் ஏற்பாடு இருக்குடா. டேய் மாப்பிள்ள காவு காப்பை முடிச்சுக்கிட்டு இருக்காண்டா. நின்றுக்கிட்டு இருக்க பயில தூங்கிக்கிட்டு இருக்காங்கிற. டேய் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள. வளர்த்து கிளட்டு கிடக்காரங்க வளர்க்க முடியாது. ராக்காவை காக்கும்போது திருட்டு பயிலுக வந்தா பார்த்து ஏமாறட்டுங்கிறக்காண்டி நின்ன மணிக்கு தூங்குவானுங்க. அதை இந்த பய பிள்ளைக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ள நீங்க போயிட்டே இருங்க, இந்த வந்துடுறேன். ஆடா இல்லை அந்த பையன் எப்படி நின்று மேய்க்க பாட்டு வரேன். ஆடா ஆமையா நின்று மேடிக்கா தான் தூங்குறான். குழியை தூக்கிட்டாங்களே. ஏய் ஏய் நில்லுங்கடா டேய். டேய் டேய் விடுறாங்கடா. ஏய் களவாணி பயலுங்கடா, மரியாதையா குட்டியை விட்டு போயிருங்கடா. களவாணி பயலா? இவனெல்லாம் வாயை உடைக்கும்டா. உனக்கு தெரியல? என்னடா நீ எங்களை கீழே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க? செவல குட்டியை குட்றா. இந்த பையன் வாங்கினடி பத்தாது, கையை காலை முடிச்சாதெல்லாம் சரியா இருக்கும். அது நான் ஆசையாக வளர்த்த ஆடு, என் செவலை. அதை கூட நான் வேற குட்டி தரேன். ஏண்டா எங்களை என்ன கோட்டி போகணும்னு நினச்சியா? அடிச்சு பிடிக்க முடியலன்னு அழுது பிடிக்க போகணும்னு பார்க்குறியா? சத்தியமாக வேற ஆடு தரேன். கொலப்புறானே நம்மளை கொடுக்காதடா. பா இன்னைக்கும் சுடுகாஞ்சி இருந்தானே. நில்லுங்க, நான் போய் வேற ஆடு கொண்டாடுறேன். ஏய் எதுக்கு ஆளை குட்டியாந்து பிடிச்சி கொடுக்க போறியா? உனக்கு தான் ஆட்டுக்குட்டி வந்துருச்சுல. போப்பா போ. நீ கையை கட்டினது வாய் கட்டாம போச்சு. ஐயோயோ வாக்கு மாறக்கூடாதுங்க. சத்தருங்க வரேன். சொன்ன மாதிரியா கொண்டாச்சாண்டா. கொண்டா கொண்டா குடு 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 குடு. நம்பல நாங்க சொன்னா வாக்கு மாற மாட்டோம். கறிக்கஞ்சிக்காக தானே ஆட்டை தூக்குனீங்க. இந்தாங்க. என்னது இது? உப்பு கண்டம் பொரிச்சு தின்னுங்க, நல்லா இருக்கும். நல்ல ஃபைலா இருக்காண்டா. நாளைக்கு வாரம் போலாம் மாப்ள. அகோடி கறிக்கஞ்சி. ஆமா இன்னும் இந்த ஆளை பிடிக்க முடியாதுமா. 12 சோனாலு. ஐயா சுத்த நேரம் பொரியா, இப்பதான் ஆட்டமே சூடு பிடிச்சிட்டு இருக்கு. 12 25 3. ஐயா என்னய்யா ஐயா நொய்யான்னுட்டு இப்ப என்ன வேணும் உனக்கு? கெடக்கூலியா? கூலியா? ஏய் என்னய்யா நீதானே ஆசைப்பட்டு கேட்ட கெடை போடணுன்னு, பிற எதுக்கு கூலிங்கிற? கெடை போட்டதுக்குயா? என்னய்யா கெடை போட்டதுக்கு கெடை போட்டதுன்னுட்டு வந்தீங்க, 4-5 நாள் தங்கினீங்க, கொண்டு வந்த சாமான் ஜெட்டு ஆடு ஆளு அம்பு சேனை அத்தனையும் அப்படியே கொண்டுல போயிட்டீங்க. பின்ன எதுக்கு கூலிங்கிற? ஐயா இப்படி அக்கறமா பேசாதீங்க. கெடை போடுறதே புழுக்க உரத்துக்குத்தான். நீங்க கொடுக்குற கூலியை வச்சு 8 தலைமுறைக்கு உட்காந்தா திங்க போறோம். ஒரு 4 நாள் பொழுது நிம்மதியா கஞ்சி குடிப்போம். சரியா ஓம் பாயிண்ட்டுக்கே வர. புழுக்கே போட்டு போறீங்க. அந்த புழுக்க எங்க இருந்து வச்சுங்கிறேன்? என் இடத்துல இருக்கிற செடி சேர்த்து தானே ஆடு புழுக்க போட்டிருக்கோம். பிற எதுக்கு காசுங்கிறேன்? சுத்தி அரச புரசலா சொன்னாங்க. அவன் தீம்பாவி, பச்சை மரத்தை தொட்டாலே எரிஞ்சிருக்கணும். சரியா தையா இருக்கு? உனப்போட அருமை உட்காந்து திங்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? உமக்கு வக்கில் என்ன உம்மா இடத்துக்கு சக்காத்தா புழுக்கையை கொட்டினேன்னு நினைச்சுக்கிறேன். ஐயா ஈனப்புல பிழைக்கிற நாய் எகத்தாளமா காட்டுற, ஓடி போயிரு. இனிமே இந்த ஊருக்குள்ள எங்க நீ கெடை போட்டு பிழைக்க முடியாது. தலையாரி நானு என்கிட்டே காட்டுறேன் அவன் துமுற.
சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? பச்சைக்கலையும் எதுக்குயா? ஒரு சொல்கிறேன். சந்திர சூரியனை சாட்சியா வச்சு இந்த வெட்ட வெளியில பொழப்பு நடத்துறோம். எங்க பொழப்புக்கு உண்டான கூலியை கொடுக்காம எங்க வயித்துல அடிச்ச அந்த தலையாரியோட நிலம் அத்து அரவ மத்து புல்லு பூண்டு கள்ளி கூட முளைக்காம காஞ்சு கரடு தட்டி மக்கி மண்ணா போகணும். அந்த எங்க கிடக்குழிய கொடுத்து கணக்கு தீக்கிற வரைக்கும் இந்த நிலம் பொட்டலாத்தான் கிடக்கணும், பொட்டலாத்தான் கிடக்கணும். கிளட்டு விளையிற பூமியில பச்சை களையத்தை போச்சு சாவமா விடுற. உன்னை உரிச்சு உப்ப தடவி எலுமிச்ச மரத்துக்கு அடிவரமா புதைக்கல. காவக்கார போயிருப்பானே, தூங்கிட்டாயா? டேய் மாப்பிள, காவக்கார போய் தூங்கிட்டான்டா, வாங்கடா போம்டா. ஒத்த மாட்டுக்கு எத்தனை பேர் போடா போடா லூசு போல. களை வாங்க போகிறது நம்ம ஒன்றுதான், சுற்றி எம்பட்டு பாடு கொலவரையோ வாக்குது. கண்ணு குட்டினா கூட கம்பு குட்டை வச்சு கொண்டு போயிடலாம். இவங்க கறவை மாடல கேட்குறாங்க. எத்த தண்டி எப்படி அட்டையை போட்டு கொண்டு போகிறது? இதில் ஒத்தையில் வேறு அனுப்பிச்சுட்டாங்க. என்னது யாரையும் கட்டி போட்டிருக்காங்க? இது அந்த ஆட்டுக்கார பையில. டேய் மாப்பிள்ள, டேய் டேய் இங்கே வாங்கடா, டேய் இங்கே வாங்கடா, வாடா பாப்பா. யாருன்னு தெரியுதா? ஏய் ஆட்டுக்கார பையன் தானே அவன்? ஆமாடா அவனே தான்டா. இவனது கட்டி போட்டிருக்காங்க தெரியலையடா. டேய் பாவம்டா. மாப்பிள்ள சொல்ல சரிதான், வாடா. இந்தாயா. ரே மாயா, உசுரை காப்பாற்றினவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதான். ஏய் அந்த அவுச்ச முட்டை எடுத்து இங்கே வைடா, அப்புறம் தானே வாங்குவாங்க யாராவது. அங்கேயே வச்சுக்கிட்டேன்னா இதை எடுத்து வச்சுட்டேன். என்ன அண்ணாச்சி எப்படி இருக்கிய? வயிற்றுச்சலை கிளப்பாதப்பா. மழை வேஞ்சு வியாபாரம் கட்டு போச்சுன்னு நானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ வேற வந்து. ஓஹோ, அதான் வியாபாரம் டல் அடிக்குதுன்னு கூத்து கோமாளி பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்களோ? டவுனுக்கார பையப்பா, புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? உன் பதிவு வாங்கிட்டு போ, 2 பாட்டில் கொடுத்து அனுப்பு. இந்தா. ஏய் இங்க வா. என்ன எச்சி கிளாஸ் கழுவுறதுக்கு எம்ஜிஆர் கெட்டப்பு. ஏய் விடுப்பா, சின்ன பையிட்ட போய் கரைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படியே ஒத்தக்கண்ணா வர்றான்னு சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்னே கட்டியா சோறு விட்டுவாங்க. ஏய் போப்பா, போங்கிறேன்ல. யாருனேவே காசையும் கொடுத்து சாராயம் மீனாமா குடிக்க? காவாலி பையடா தம்பி, இவனோட சேர்த்து 3 தருதலைக. இதே பொழப்பு தான். இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கு போய் பயந்துக்கிட்டு ஊர்லேருந்து பயலுகளை இறக்கி போட்டுருவோம்னே. ஏய் இவனு கிருத்தியம் முடிச்ச பயலுவடா.
6 மாதம் முன்ன கடை அடைச்சிட்டு கோர்ட்டு கேஸுன்னு ஆயிரக்கணக்காக செலவழிச்சேனே யாரால? இவங்களால தான். என்னண்ணே சொல்றீங்க? ஆமாடே, காசு இல்லாம சாராயம் தர மாட்டேன்னு சொன்னதுக்கு அரளி விதையை அரைச்சு ஊரல்ல கலந்து விட்டுட்டானுங்க. அதை குடிச்சு 10-15 பேர் சாக கிடந்து யாத்தே. என்ன வளமுடா? வெறும் சுடுகஞ்சி இருந்தேன். ஏண்டா ஏதாவது சல்லு புல்லு உரைக்கிற மாதிரி குழம்பு வைக்க வேணாமா? நான் இன்னும் ஒண்டாட்டியா வாய்க்கு ருசியா வடிச்சு கொட்ட பொத்துக்கிட்டு இருக்க தின்ட்டு போட. அந்த ஆட்டுக்கார போயிடா. ஆரம்பிச்சிட்டாண்டா. ஏங்க இப்போ பரவாயில்லைங்க. ஏது கும்பிட்டு தூரம் எல்லாம் உங்களை பார்க்க தான். நீங்கள் மட்டும் அன்றைக்கி வந்து காப்பாற்றலைன்னா பசியில் ஈரக்கொலை கருகி மக்கி மண்ணாக போயிருந்திருப்போம். உங்களை காப்பாற்றின உங்களுக்கு என் கையால் கறியஞ்சோறும் ஆக்கி போட்டு பசியாற்றணும்னு ஆசை. அதான் குட்டியோடு வந்திருக்கேன். விடுறா மாப்பிள, ஏதோ ஆசையாக பொங்கி போடுன்னு நினைக்கேன். அனாத பக்கிய பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரியல? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ சோறு பொங்கி போட்டு போயிடுவ. நீ தான் இந்த சோத்துக்கு நாக்கு அலையும். என்ன பண்றேன்னு கேட்கான். நான் பொங்கி போடுறேங்க. கரிச்சோறு ரெடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சரியா வராது. மாப்பிள்ள சொல்றதான் சரி. நீ ஆட்டை எடுத்துட்டு கிளம்பு. சரியா வருங்க. ஆபத்துக்கு உதவுறவங்க தானங்க ஒட்டு உறவு எல்லாம். அப்படி பார்த்தா நீங்க தானங்க என் சொந்தம். சத்தியமாங்க மனசுல இருந்தாங்க பேசுறேன். இல்லங்க பெருசா ஏதோ வட்டம் போடுறானுங்களே. பொங்கடா அப்படிங்களா? வந்த இடத்துல சேக்காளி கணக்கா 3 பேர் கிடைச்சாங்களேன்னு ஒட்ட வந்தா வெட்டியா விடுறீங்க. பொங்கடா நொன்னீங்களா? அவனை மறிச்சிடா. வேணாண்ணே, வேண்டாண்ணே, தெரியாம பண்ணிட்டேனே. வேண்டாண்ணே. எப்படியோ அப்படி மனசுல வந்து பேச அப்பதான் ஒட்டு